செல்லமே ஆனந்த தாண்டவ படப்புகழ் ஏ.ஆர். காந்தி கிருஷ்ணா இயக்கத்தில் ஜி.வி. பிரகாஷ் இசையில் ஏப்ரல் 24 முதல் திரையரங்குகளில். இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் மனு ஆனந்த் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற மிஸ்டர் எக்ஸ் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, இது ஒரு ஸ்பை த்ரில்லர் படம். இந்த படத்தில் ஹீரோ ஒரு ரா ஏஜெண்ட்டாக வர்றாரு. படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு G20 மாநாடு சென்னையில் நடந்துகிட்டு இருக்கு. அதே சமயம் இந்தியாவில் ஒரு ஒரு நியூக்ளியர் டிவைஸ் ஒன்று ரொம்ப காலமாக ஒரு ஏஜெண்ட் பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ திடீர்னு அந்த ஏஜெண்ட்டையும் அந்த டிவைஸையும் கடத்தி கொண்டு போய் வெளிநாட்டில் வச்சுருக்கிறாங்க. இந்த ஏஜெண்ட்டையும் அந்த டிவைஸையும் பாதுகாப்பாக கொண்டு வரணும் அப்படிங்கிற மிஷனை ஹீரோவுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது அந்த படத்துடைய கதை. படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்தளவுக்கு நிறையா கேரக்டர் இருக்கிறனால அதெல்லாம் அறிமுகப்படுத்தி யார் யார் என்ன வேலை பார்க்குறாங்க, என்ன கதையுடைய நோக்கம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தவே நேரம் சரியாக போச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லலாம் கதையில் சஸ்பென்ஸ் மேலே சஸ்பென்ஸ் வச்சு, ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் வச்சு, என்ன இன்ட்ரெஸ்ட் பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு கதையவே குழப்பி வச்சுக்கிட்டாங்க. அதுலேயும் மெயினாக அந்த தங்கச்சி கேரக்டரை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தும் போதே அது பல்ல இழிச்சிருச்சு அவங்க சஸ்பென்ஸு. படம் ஆரம்பித்ததுலேருந்து கடைசி வரைக்கும் ட்விஸ்ட் வைக்கிற மாதிரின்ட்டு கடைசியிலலாம் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அது தேவையில்லாத ட்விஸ்ட்டு. இந்த மாதிரியான படங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு வெளியே வரும்போது நம்மலாம் இன்றைக்கி இந்தியாவில் பாதுகாப்பாக இருக்கணும்னா நம்மளுடைய இராணுவம் இந்த அளவுக்கு தியாகம் பண்ணியிருக்கணும், நம்மளுடைய இந்த மாதிரியான ஏஜென்ட்டுங்க, இந்த மாதிரி உளவாளிங்கள்லாம் எவ்வளோ உயிரை கொடுத்து நம்மளை காப்பாற்றிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட திருப்தியோடு நம்ம படம் பார்த்துட்டு வரணும். ஆனால் இவங்க என்னடான்னா நம்ம ஏஜென்ட்டுங்க எல்லாரையுமே டபுள் ஏஜென்ட் மாதிரியே காட்டுறாங்க. நம்ம இந்த ஏஜென்ட்டுங்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு படம் எடுத்து வச்சுருக்காங்க. இவங்க ஹாலிவுட் படம் மாதிரி ஸ்பை த்ரில்லர் எடுக்க போகிறேன் அப்படின்னு கிளம்புனதுலாம் தப்பு கிடையாது. அது ரொம்ப ஈஸியான வழியும் கூட. ஏன்னா அதுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது. ஹாலிவுட் படங்களே நிறைய படங்கள் இருக்குது. அதுங்களை பார்த்து ஒழுங்காக ஒரு கதையை எழுதினா போதும். படத்தை எடுத்து அதை அழகாக கொண்டு வரணுன்றது அது வேறு விஷயம். ஒழுங்காக ஒரு கதையை எழுதிட்டு இருக்கலாம். அல்லது இவங்க குறைஞ்சது ஒரு 2 ஜெய்சங்கர் படம் பார்த்துருந்தாங்கன்னா கூட ஒரு நல்ல ஒரு கதையை எழுதிட்டு இருக்கலாம். இவங்க போட்டு மூளையை குழப்பி சாவடிச்சு விட்டாங்க. இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் எதுக்கு வந்து ஹீரோவுக்கு ஒரு பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஸ்டோரி, அப்புறம் வில்லனுக்கு எதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயத்தை படத்தில் கொண்டு வந்து வச்சு கடுப்பேற்றி விட்டாங்க. அப்புறம் ஹீரோயிசம் பண்ணுறன்ற பேரில் ஒரு ஹீரோயிசம் பண்ணார் பாருங்க. ஹீரோ ஒரு C4 பாம் வந்து நிலத்தில் வெடிச்சதுன்னா நிறையா பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுன்றதுனால அதை கையிலே எடுத்து கொண்டு போயிட்டு நடுக்கடலில் கொண்டு போயிட்டு வெடிக்க வைப்பார். அது வெடித்து பயங்கரமாக வெடிக்கும். வெடித்து அடுத்த சீன் பார்த்தா ஹீரோ உயிரோடு இருப்பார். எப்படா பாம்பு வெடித்ததுலேருந்து இவர் தப்பிச்சு வந்தாருன்னு பார்த்தா அவர் வந்து அண்டர் வாட்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்வாங்க. அதாவது அவர் தண்ணிக்குள்ளே தம் கட்டி உள்நீச்சல் அடித்து வருவார். ஸ்பை த்ரில்லர் படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வ கோளாறில் ஏதோ ஒரு கதையை பண்ணி ஏதோ ஒரு படத்தை எடுத்துட்டாங்க. ஆனால் இந்த கதைக்கு தேவையான நியாயமான செலவு பண்ணி நல்ல ஒரு மேக்கிங்கே பண்ணியிருந்தாங்க. ஆனால் திரைக்கதையில் தான் பெருசாக கோட்டை விட்டாங்க. இதுக்கு முன்னே வந்த அத்தனை ஸ்பை த்ரில்லர் படத்தில் இருக்கிற எல்லா சீனையும் தூக்கி படத்துக்குள்ளே வச்சு இன்னும் இந்த அணுமின் நிலையத்தில் இருக்கிற அத்தனை சிஸ்டத்தையும் நான் ஹேக் பண்ணுறேன் பாருன்ட்டு ஹேக்கரை வச்சு ஹேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஸ்கிரிஞ்சி சீனாக வச்சு படத்தையே காலி பண்ணி விட்டாங்க. படம் முழுக்க வயிறு முட்டை பொங்கலை தின்னுட்டு உட்காந்து படம் பார்த்த மாதிரியே இருந்துச்சு.